ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட அடுத்த புதிய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்வைஸ் பண்ண எனக்கும் நேரம் இல்லை, அட்வைஸை கேட்க உங்களுக்கும் நேரம் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் நான் மேக்கப், மெஹந்தி, ஆரி ஒர்க், தெரக்கோட்டா, ஜுவல்லரி மேக்கிங்லாம் பண்ண போகிறேன், இல்லை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கஸ்டமரே வரல, எப்படிலாம் நீங்கள் பிக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளைண்ட் எனக்கு எப்படி கிடைச்சாங்க அப்படின்னா, நான் வந்து ஷாப்பில் வந்து சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் வந்து அதாவது வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன், ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கும் கொடுத்துருவேன். இது மூலிமா தான் எனக்கு வந்து எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜென்யூனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒர்க்கு நல்லா நீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ப்ராமிஸாகவே எனக்கு இந்த மாதிரி தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக எப்படிலாம் நான் ஆர்டர் வாங்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குன்னு இல்லைங்களா, பார்த்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கூட நம்ம இப்படி கூட வேலை வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. இப்போ சொதப்பல் மெஹந்திக்கு வரலாமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மெஹந்தி நல்லா தான் போட்டுட்ருந்தேன், நல்லா போட்டு முடிச்சுட்டேன். கடைசியாக வந்து நம்ம வந்து வீடியோ எடுப்போம், அப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்புங்கன்னு சொல்லுவோம். அவங்க அது அப்போ வந்து வாய்ஸ்லாம் கொஞ்சம் பேசாமல் சைலண்ட்டாக இருப்போங்களா, பேசலாம், எடிட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அப்படி திருப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரியை மட்டும் காமிப்போம். அந்த மாதிரி காமிக்கும் போது கையை வச்சு நானே திருப்புங்கன்னு திருப்பி விட்டேன். பின்னால் ஒரு அழகாக லோட்டஸ் போட்டிருந்தேன், அது அப்படியே சப்பாத்தி சாணி ஆம்லேட் மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க சாரிங்க அப்படின்னு அவங்க சொல்ல, நான் சொல்ல, ஏங்க நான் தாங்க சாரி சொல்லணும் அப்படின்னு மாற்றி சாரி சொல்லிட்டு, ஏதோ இவங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்காட்டி ஓகே, இல்லைனா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல எனக்கு திட்டு தான் விழுந்திருக்கும். அதனால் நம்ம வந்து ஒர்க்கையே முடிஞ்சாச்சு அப்பா சாமி அப்படின்னு இருந்தாலுமே பார்த்திங்களா, கடைசி நேரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு சொதப்பிடுச்சு. அப்புறம் நான் ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மெஹந்தி வைக்கவே கொஞ்சம் செவந்துருங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல நான் தான் அந்த சொதப்பல் பண்ணிட்டேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல இருந்தால் ஏதாவது ஃபோன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நம்ம வேறு ஏதாவது டிசைன் போகலான்னு நினைப்போம், அந்த இடத்துல போட்டுருவோம். அப்போ டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த இடத்துல மாறி இருக்கும். ஆனால் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போலாம் விஞ்ஞான உலகம், செல்லை வச்சுட்டு அப்படியே இந்த என்னமோ பார்ப்பாங்களேங்க மைன்யூட்டாக, அது பேர் வேறு மறந்துச்சுங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடும். அதுக்கு நம்ம கரெக்டாகவே அந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாம். அதனால் வந்து இன்னொன்று என்ன, மெஹந்தி இப்போ தான் பழக போகிறேன் அப்படிங்கிறவங்க, இல்லை ஓரளவுக்கு தான் வரும், ஃபினிஷிங் வராது அப்படிங்கிறவங்க வந்து நல்லா நோட்டில் வரைஞ்சி பாருங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகும். மெஹந்தி நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த நோட்டு என்ன கை என்ன செம்மையாக வந்துருங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் இல்லாமல் தான் கேட்குறாங்க, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கை கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்குமே வந்து ஃப்ரீயாக கண்டிப்பாக போடாதீங்க. அவங்களால என்ன அமௌண்ட் முடியுமோ, அது யாராக இருந்தாலும் சரி, மினிமல் அமௌண்ட் வாங்குனீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து நான் சும்மா சொல்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 500 டிசைன் போடுறீங்கன்னா கண்டிப்பாக 50 ரூபாயாவது வாங்குங்க. ஓகேங்களா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர். புதிய